வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு வழியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாருக்கான சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ இருக்காங்க இல்லையா, என்டிஏ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜேடியோட சேர்ந்து வந்துட்டு கூட்டணி அப்படின்றத வலுவாக அமைச்சிருக்காங்க. ஒரு பக்கத்தில் இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல் வரலாறுல இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 101 தொகுதிகளில், அதாவது ஆர்ஜேடி இருக்கு இல்லையா, ஆர்ஜேடிக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜேடியுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியும் போட்டி போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாகவும் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சருக்கான வேட்பாளராக என்டிஏ கூட்டணி முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல குளறுபடிகள் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்துச்சு. யார் வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி இருந்தாலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்றதும் உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மூத்த தலைவரான அசோக் கெலாட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று பாட்னாக்கு வந்தார் அப்படின்னு தான் சொன்னோம். பாட்னாக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் மகாபந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சந்தித்து பேசி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மத்தியஸ்தம் அப்படின்றது பண்ணி எல்லா கட்சிக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலான அந்த உரிமை அப்படின்றது கொடுக்கக்கூடிய விதத்தில் பேசி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக மற்ற கட்சிகளை ஒத்துக்க வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாபந்தன் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்த்து தொகுதிகளில் நின்றிருந்தோம் அப்படின்னா அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னதான் நடக்குது பீகாரில், அதை தாண்டி வந்துட்டு தேஜஸ்வி யாதவ் எப்படி முன்னிலையில் இருக்காரு, என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா, தேஜஸ்வி யாதவ் வந்துட்டு லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்துட்டு எப்படி பீகாரை கையில் வச்சிருக்காரோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 15 வருஷம் பீகாரை கையில் வச்சிருந்தா தான் லல்லு பிரசாத் யாதவ், அவருடைய பையன் தான் தேஜஸ்வி யாதவ். ஸோ ஆர்ஜேடி அப்படின்ற கட்சியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஷ்டிரிய ஜனதா தளம் அப்படின்ற கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்துட்டு முன்மொழிகிறது தான் பீகாரில் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் அதுக்கு சரிவர ஒத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசோக் கெலாட் இருக்கார் இல்லையா, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சிபிஎம் கட்சிகள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விகாஷுல் இன்சான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார். நமக்குள்ள வந்துட்டு இப்படி போட்டி அப்படின்றது இருந்துச்சுன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாயிடும். ஆல்ரெடி 20 வருஷமா பீகார் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைமும் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு பிஎம் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட்டணியை சார்ந்த ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான முதல் படியை நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் புரிய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா தேஜஸ்வி யாதவ முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் நியமிக்கிறீங்க அப்படின்னா அப்போ எங்களுக்கு என்ன பலன், எங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியில் இருந்த விகாஷுல் இன்சான் கட்சி இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கேள்விகள் அப்படின்றத எழுப்ப அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான தொகுதிகள் அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு அசோக் கெலாட் எப்படி மேனேஜ் பண்ண போறாரு, ஏன்னா வந்துட்டு கூட்டணி அப்படின்றது பலமாக இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு ஒரே தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது பார்க்கவும் நல்லா இருக்காது, பிஜேபிக்கு அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் போயிடும். அப்படின்றதுனால விகாஷுல் இன்சான் கட்சி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கட்சிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெபுட்டி சிஎம் போஸ்டிங் அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு இந்த
விகாஷுல் இன்சான் கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் வந்துட்டு நிஷாத் பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த நிஷாத் சமூகமுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் பெரும்பாலான வாக்கு வங்கியாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்துட்டு நம்ம துணை முதலமைச்சர் பதவி தரோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சமூக வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அதாவது ஜாதி வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிஷாத் சமூகத்தினுடைய ஓட்டு அப்படின்றதும் நமக்கு விழுகும். பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியுமே முக்கியம், ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் அப்படின்றதுனால இந்த நிஷாத் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம துணை முதலமைச்சர் பதவி தரலாம் அப்படின்னு சொன்னோடனே காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுமே வந்துட்டு பிஜேபி தோக்கணும், அதுக்கு எந்த விதத்தில் வேணாலும் நம்ம சாக்ரிஃபைஸ் அப்படின்றத பண்ணலாம், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் எலெக்ஷன் அப்படின்றது வரும்போது நம்ம ஒரு சில டிமாண்ட்ஸ் அப்படின்றத வைக்கலாம். பட் இங்கே வந்துட்டு நம்ம அந்த டிமாண்ட்ஸை வச்சோம் அப்படின்னா அது நமக்கு ஃபேவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட மற்ற கட்சிகள் ஒத்துக்காமே இருப்பாங்க அப்படின்றதுனால காங்கிரஸ் இதுக்கு முழுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதனால ஆர்ஜேடியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ் யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராகவும் விகாஷ் இன்சுல் கட்சியினுடைய வேட்பாளர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துணை முதலமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது அறிவிக்கப்பட்டிருக்காங்க. முகேஷ் அகானி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விகாஷ் கன்சூல் கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய துணை முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த வாரத்தில் அதாவது நவம்பர் 6ஆம் தேதி 11ஆம் தேதி வந்துட்டு பார்த்தோம்னா பீகாரில் 2 கட்டமாக சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது நடக்க இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு 6ஆம் தேதி 11ஆம் தேதி நடக்கக்கூடிய எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 வருஷமாக கையில் முதலமைச்சர் பதவி அப்படின்றத வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியை தக்க வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக எப்படி வேணாலும் பல்ட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எப்படி பீகாரை கையில் வச்சுருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டு பீகாரில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக மாறணும் அப்படின்னு சொல்லி அரசியல் கனவுகளோடு இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 74 vs 35 அப்படின்னு சொல்லிட்டு சரிசம வயசுல இருக்கக்கூடியவங்க, அதாவது சரி பாதி வயசுல இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவோட நிதிஷ்குமார் போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த எலெக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அனுபவம் இருக்கக்கூடிய ஆல்ரெடி 20 வருஷம் பீகார் இருக்கு இல்லையா, பீகாரை கையில் வச்சிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஜெயிக்கணுமா, இல்லை ஒரு யங் பிளட்டா வந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட ஆட்சியை மறுபடியும் பிடிச்சி தேஜஸ்வி யாதவ் பீகாரை வழி நடத்தணுமா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.